சோதனையை ஜெயிக்க ஈஸியான வழி ஆராதிச்சுட்டே இருங்க. சோதனையை ஜெயிக்க எளிதான வழி ஆராதிங்க. ஆபிரகாம் இந்த சோதனை எப்படி ஜெயிக்க போற? வேலைக்காரங்களை கூப்பிட்டு சொல்ற, நான் ஆராதிச்சுட்டு வரேன்றார். வர்ஷிப் பண்றேன். அன்பான உள்ளமே, சில பாதையில கத்தர் போயிட்டு இருக்கும், ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிட்டே இருங்க, ஆராதிச்சுட்டே இருங்க. அந்த காரியத்தை கத்தர் உங்களுக்கு மாறுதலாய் முடிய பண்ணுவார். இந்த சோதனை கத்தர் ஜெயிக்க பண்ணுவார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறீர்கள்? நான் இன்னும் துதிப்பேன், நான் இன்னும் அவரை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. ஆராதனையாய் மாற்றுகிறார். அக்கினி நடுவில் அதை ஆராதனையாய் மாற்றுகிறார்கள் 3 வாலிபர்கள். இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அவர்கள் நடுவில் கத்தர் வெளிப்பட்டார். எந்த சூழ்நிலையிலும் எனக்கு ஆராதிக்கிறதுக்கு என் சூழ்நிலை இப்படி இருந்தாதான் ஆராதிப்பேன். நோ, எந்த சூழ்நிலையாலும் நான் ஆராதிப்பேன். எப்பேற்பட்ட சூழ்நிலை, சோதனை பாதையிலும் ஆராதிப்பேன், வேதனையின் பாதையிலும் ஆராதிப்பேன், நல்ல காலத்தில் ஆராதிப்பேன், கெட்ட காலத்தில் ஆராதிப்பேன். என் தேவனை ஆராதிப்பதை யாருக்கும் தடுக்க முடியாது.